Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாலிபால்னா என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்குது. ஏன்னா வாலிபால் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த கிரிக்கெட் ஃபுட்பால் இந்த அளவுக்கு ரொம்பவே பாப்புலரான கேம் எல்லாம் கன்சிடர் பண்ணல. அதனால இப்போ வர வாலிபால்னா எப்படி விளையாடணும், எந்த மாதிரி இந்த மேட்சஸ் எல்லாம் இருக்கும், ஸோ வாலிபாலுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி வாலிபாலை பத்தி பேசிக்கான சில விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. அதுல இப்ப ஹைக்யூ அப்படின்ற ஒரு வாலிபால் அனிமே ரொம்பவே ட்ரெண்டிங்ல தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஹைக்யூ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. அப்பதான் வாலிபால் பத்தி ஒரு பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோல நான் ஒரு அஞ்சு பேசிக்கான விஷயம் மட்டும் சொல்ல போறேன் வாலிபாலை பத்தி. இது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா பாருங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இதை பார்த்துட்டு நீங்க ஹைக்யூ அனிமி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு சீன் உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த 5 விஷயம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லா இந்த வீடியோல டீடைலாவே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹவு டு பிளே, எப்படி வாலிபால் விளையாடுறது அப்படின்றது இப்போ வர நிறைய பேருக்கு சில கன்ஃபியூஷனாவே இருக்கலாம். வாலிபாலை பொறுத்தவரை ஒரு டீமுக்கு 3 டச் மட்டும் தான் அலௌடு. ஃபர்ஸ்ட் டச் வந்து ரிசீவ் பண்ணணும், செகண்ட் டச் செட் பண்ணுவாங்க, தேர்ட் செட் ஸ்பைக் பண்ணுவாங்க. ஸ்பைக்கிங் மீன்ஸ் அட்டாக்கிங். ஸோ இந்த 3 மட்டும் தான் கண்டினியூஸா பண்ணணும். இது இந்த டீமா இருந்தாலும் சரி, ஆப்பரண்ட் சைட்ல இருக்க டீமா இருந்தாலும் சரி, பால் கிரவுண்ட்ல உழுறதுக்கு முன்னாடி வர ரேலி ஆகிக்கிட்டே இருக்கும். சோ எந்த டீம் பால கீழே விடுதோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க டீமுக்கு பாயிண்ட். அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு பர்சனால கண்டினியூஸா 2 டச் பண்ண முடியாது. ஒரு பர்சன் டச் பண்ணிட்டு செகண்ட் டச் வேற ஒருத்தர் டச் பண்ணணும், தேர்ட் டச் இவர் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. சோ கண்டினியூஸா 2 டச் யாரும் பண்ணவே முடியாது. விச் மீன்ஸ் வாலிபால் தனியா யாருமே விளையாட பாசிபிளே கிடையாது. அதனாலதான் வாலிபால் விளையாடுறதுக்கு ஒரு பேசிக்கான டீம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் 2 பேராவது இருந்தா மட்டும்தான் வாலிபால்ன்றது பாசிபிளான ஒரு கேம். ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ்க்காக வேணா ஒரே ஆளு 3 டச் பண்ற மாதிரி நம்ம ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வேணா அது மாதிரி விளையாண்டுக்கலாம். பட் ரியல் மேட்ச்ல அட்லீஸ்ட் 2 பேராவது இருக்கணும். ஸோ அதை வந்து பீச் வாலிபால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம இதுல பேச போறது இல்ல. நம்ம ஹைக்யூல காட்டியிருக்கிறது ஒரு டீம் மேட்ச் தான். அடுத்ததா செகண்ட் பொசிஷன்ஸ், அதாவது மொத்தமா வாலிபால்ல ஒரு 4 பொசிஷன் தான் இருக்கும். செட்டர், அட்டாக்கர், பிளாக்கர், லிப்ரோ. இந்த 4 தான் ரொம்ப மெயினான பொசிஷன். இதை தாண்டி ஆல்ரவுண்டர் ஒரு பொசிஷன் சொல்லுவாங்க. பட் அதையுமே நீங்க அட்டாக்கரோடவே கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்ல தான் இந்த மாதிரி அட்டாக்கர் தனியா ஆல்ரவுண்டர் தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. பட் நம்ம அனிமில இந்த ஹைக்யூ அனிமியை பொறுத்தவரை 3 பேரையுமே விங் ஸ்பைக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது அட்டாக்கர், ஆல்ரவுண்டர் எல்லாரையுமே விங் ஸ்பைக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. மொத்தமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 பொசிஷன் தான் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் டச் அதாவது ரிசீவ் பண்றது யாரு அப்படின்னா ஒன்னு லிப்ரோவா இருக்கலாம், இல்லைன்னா அட்டாக்கர், ஆல்ரவுண்டர் யாரா வேணா இருக்கலாம். செட்டர் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டச் எடுக்கக்கூடாது, ஏன்னா செட்டரோட வேலை செட் பண்றது. ஸோ செகண்ட் டச் தான் எப்பவுமே செட்டருக்கான வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் டச்சை பொறுத்தவரை கிரவுண்டுக்குள்ள இருக்க யார் வேணாலும் எடுக்கலாம். இந்த செட்டரை தவிர மீதி 5 பேர் எடுக்கிறது ரொம்பவே பெஸ்டான ஒன்று. அண்ட் செகண்ட் டச் அப்படியே செட்டர் தான் நம்ம செட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தேர்ட் டச் அட்டாக்கர் யாருனாலும் அடிச்சுக்கலாம். நம்ம ஸ்பைக்கர்ஸ் 3 பேர் இருப்பாங்க, அதாவது 2 அட்டாக்கர், ஒரு ஆல்ரவுண்டர். லிப்ரோ மட்டும் அடிக்கக்கூடாது, மீதி யாருனாலும் அடிச்சுக்கிடலாம். இந்த மாதிரி இந்த 4 பொசிஷன்ல இருக்கவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் டச்னா அது லிப்ரோ தான் எடுக்கணும். ஸோ ரிசீவ் பண்றதுக்கு நம்ம லிப்ரோ கரெக்டான ஆளு. அடுத்து செகண்ட் டச்னா அது செட்ரு, அவனுக்கு அந்த இது கரெக்டானது. அடுத்து தேர்ட்னா விங் ஸ்பைக்கர்ஸ். ஸோ இவங்களோட பொசிஷன் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களோட பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனாவது பாலை இவங்க டச் பண்ணணும் அப்படின்றத அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் டீமுக்குள்ள. இப்போ சப்போஸ் நீங்க ஒரு அட்டாக்கர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் டச் தான் ரொம்ப பெஸ்ட். அண்ட் நீங்க ஒரு லிப்ரோ இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டச் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க எடுக்க ட்ரை பண்ணணும். அண்ட் செட்டரா இருந்தீங்கன்னா எவ்வளவு தூரமா இருந்தாலும் செகண்ட் டச் நீங்க போடுற மாதிரி தான் பார்க்கணும். இதுதான் பேசிக்கா வாலிபால்ல இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ். அவங்க பொசிஷனை அவங்க கரெக்டா ஆனாங்கன்னா அந்த டீம் தான் பெஸ்டான டீமா கன்சிடர் பண்ணும். ஓகே, இந்த 2 விஷயத்திலேயே உங்களுக்கு எப்படி இப்ப வாலிபால் விளையாடணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அடுத்து 3வது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஹவு டு ஃபினிஷ் த மேட்ச். எப்படி மேட்ச் ஃபினிஷ் ஆகும். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு T20 நடக்குது சப்போஸ் அப்படின்னா 20 ஓவர்ல அந்த மேட்ச் முடிஞ்சிடும். அதுக்கு உள்ளே முடிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டீம்ல இருக்க 10 பேர் ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். சோ இந்த மாதிரி கேம் முடியும். அதே மாதிரி வாலிபாலை பொறுத்தளவு எப்ப கேம் முடியும் அப்படின்னா ஒரு டீம் 25 பாயிண்ட் எடுக்கணும். அதாவது வெறும் ஒரு செட்டுக்கு தான், ஒரு செட்டுக்கு 25 பாயிண்ட் எடுக்கணும். இதே மாதிரி 2 செட்டு வின் பண்ணாதான் அந்த டீம் கம்ப்ளீட் வின்னர்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 செட்டு நடக்குங்க. 3ல 2 ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 2லயே ஜெயிச்சிட்டா 3வது செட்டு நம்ம விளையாட வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டீம் ஜெயிச்சிட்டு செகண்ட் செட் இன்னொரு டீம் ஜெயிச்சது அப்படின்னா சோ ரெண்டுமே 1-1 ஈக்குவலா இருக்கு. அப்ப தேர்ட் செட் கண்டிப்பா நடத்தி ஆகணும். அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். சோ ஒரே செட்டை வச்சு ஒரு டீமை கண்டிப்பா டிசைட் பண்ணவே முடியாது. ஒரு செட்டு 25 பாயிண்ட், அப்ப 3 செட்னா ஆல்மோஸ்ட் 75 பாயிண்ட் வரை விளையாடலாம். இதை வந்து பெஸ்ட் ஆஃப் 3 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து சின்ன மேட்சஸ், அதாவது நீங்க இப்ப ஒரு டோர்னமெண்ட் போறீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், ஒரு குவாலிஃபயர், செமிஃபைனல்ஸ் இது வரை இந்த மாதிரி தான் நடக்கும். பட் ஃபைனல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அங்க பெஸ்ட் ஆஃப் 5 நடத்துவாங்க. அதாவது 5க்கு 3 ஜெயிக்கணும். கிட்டத்தட்ட ஹைக்யூல இந்த சீசன் 3ல வச்சு ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்க பாருங்க. அது இந்த இதை வச்சுதான் ஒரு பெஸ்ட் ஆஃப் 5 நடக்கும். ஒரு 10 எபிசோடுக்கு ஒரு 5 செட் நடக்கும்.
தரமா இருக்கும். அந்த இதெல்லாம் நீங்க சீசன் 3 ரொம்ப என்ஜாய் பண்ணி பாப்பீங்க பாருங்க. 5 செட் போச்சு அப்படின்னா அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா பிளேயரும் சுத்தமா திணறிடுவாங்க. ஏன்னா இதுல 6 பேருமே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கேம் தான். அதனால பெஸ்ட் ஆஃப் 5 அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த கேமை பினிஷ் பண்றது அப்படின்றது ரொம்பவே லேட் ஆகும் அண்ட் எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. சோ இப்படிதான் கேமை பினிஷ் பண்ண முடியும். ஒன்னு பெஸ்ட் ஆஃப் 3 நடத்துவாங்க, இல்லைன்னா பெஸ்ட் ஆஃப் 5 நடத்துவாங்க. மேக்ஸிமம் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி டைம்ல தான் பெஸ்ட் ஆஃப் 5 எல்லாம் நடத்துவாங்க. இல்லனா மோஸ்ட்லி பெஸ்ட் ஆஃப் 3 தான். அடுத்து 4வதா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் டியூஸ். இது என்ன ப்ரோ டியூஸ் புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கீங்களா? இது நிறைய பேருக்கு நம்ம இதுலயே தெரிஞ்சிருக்காது, இந்த பேரை தெரிஞ்சிருக்காது. ஐ மீன் அதாவது இப்ப 2 டீம் 24 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி ஒரு செட்டுக்கு 25 பாயிண்ட் தான், 25 எடுத்தா வின்னு. பட் இப்ப 2 டீமே 24 அப்படின்னா ரெண்டுமே செட் பாயிண்ட்ல இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப எந்த டீம் முதல் 25 எடுக்கும் அந்த டீம்லாம் வின்னிங் கிடையாது. 26 எடுத்தாதான் வின்னிங். 26-24 அப்படிங்கிற ஸ்கோரை முடிக்கணும். விச் மீன்ஸ் 2 டீமே 24க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா 2 பாயிண்ட் லீடிங்ல வச்சு ஜெயிச்சா மட்டும்தான் அது வின்னிங்கான அர்த்தம். இதனாலேயே வாலிபால் கிட்டத்தட்ட ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி தாங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப 2 டீம் செம்ம டஃப் காம்படிஷனா போச்சுன்னு 40 பாயிண்ட் வர கூட மேட்ச் போகும். இதைத்தான் டியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டியூஸ் மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 டீமும் ரொம்ப கஷ்டப்படணும். எப்பா எவ்வளவு சீரியஸா இருக்கும் தெரியுமா அந்த சிச்சுவேஷன்லாம். ஹைக்யூல உங்களை இதை வச்சு ரொம்பவே சீட் டச்ல உட்கார வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம கராசுனா டீம் முக்காவாசி எல்லா மேட்சும் இப்படிதான் போவாங்க. ஒரு 30 பாயிண்ட் மேல வர கூட போகும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இப்ப 2 டீம் விட்டு கொடுக்குற ஐடியால இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேம் பினிஷ் ஆகிறதுக்கான பாசிபிளே கிடையாது. பட் இது வரைக்கும் அப்படிலாம் நடந்தது கிடையாது. எப்படி 2 பாயிண்ட் லீடிங்ல ஏதாவது ஒரு டீம் வின் பண்ணிரும். ஆனா வாலிபாலை பொறுத்தவரை இந்த டியூஸ் அப்படின்ற ஒண்ணு ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அதனால இந்த டியூஸ் மேட்சஸ்க்குலாம் ரொம்பவே ஒரு மரியாதை இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. இப்ப சப்போஸ் ஆப்போனன்ட் வந்து ஒரு 23ல இருக்காங்க, இவங்க 25 எடுத்துட்டாங்கன்னா அப்ப 25 வின்னிங் பாயிண்ட் தான். பட் 2 டீமே 24 வர்றப்பதான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். அதனால என்ன பொறுத்தவரை வாலிபால் மேட்ச் அப்படின்றது எந்நேர முடியும் உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. 2 டீமும் டஃப் காம்படிஷனா போய்கிட்டு இருந்தது அப்படின்னா அது எப்ப முடியும் நம்மளால சொல்லவே முடியாது. பட் ஆக்சுவலா 25 தான் கரெக்டானது. இந்த டியூஸ் போச்சுனா தான் ரொம்பவே ப்ராப்ளமா வரும். சோ நீங்க கண்டிப்பா வாலிபாலை பொறுத்தவரை இந்த டியூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிடணும். அடுத்து ஃபைனலி ரொட்டேஷன் அப்படின்ற ஒன்று ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுங்க. வாலிபாலை பொறுத்தவரை நீங்க ஒரு ரொட்டேஷன் ஃபால்ட்டா நின்னா கூட பாயிண்ட் ஆப்போனன்ட் டீமுக்கு போயிடும். சோ ரொட்டேஷன் ரொம்ப முக்கியம். நான் இப்போ ஒரு ரொட்டேஷனே உங்ககிட்ட சொன்னேன்னா அது உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். நம்ம ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம் வாலிபால்ல. சோ உங்களுக்கு நான் ரொட்டேஷன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அது கண்டிப்பா அதுக்குன்னே ஒரு தனி வீடியோ தான் பண்ணணும். சோ அது மட்டும் வேணாம். அதுலயும் ஹைக்யூவை பொறுத்தவரை ரொட்டேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸா காட்டியிருக்க மாட்டாங்க. பட் பேசிக்கா ரொட்டேஷன்ல என்ன பண்ணா கிளாக் வைஸ் சுத்தணும், அவ்வளவுதான். இப்ப ஆப்போனன்ட் டீம்ல இருந்து ஒரு சர்வீஸ் அடிக்காங்க, அங்க இருந்து நம்ம ரிசீவ் பண்ணி ஒரு பாயிண்ட் வாங்கிட்டோம். இப்ப அடுத்து நம்ம தானே சர்வீஸ் பண்ண போறோம். சோ நம்ம சர்வீஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகணும். கிளாக் வைஸ் ஒரு மூவ் பண்ணணும். எல்லாரும் கோர்ட்டுக்குள்ள 6 பிளேயர்ஸ் இருப்பாங்க. சோ ஒருத்தருக்கு ஒரு ஜோன் இருக்கும். இங்க ஒருத்தர் இருக்கானா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஜோன், இவன் செகண்ட் ஜோன், இவன் தேர்ட் ஜோன், 4, 5 and 6 இது மாதிரி 6 ஜோன்ல 6 பேர் நிப்பாங்க. ஒரு சர்வீஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஜோன்ல இருக்கவே செகண்ட் ஜோன் வரணும். அடுத்த சர்வீஸ்க்கு அப்புறம் செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு போனவன், அடுத்து தேர்ட்ல இருந்து 4 வரணும், 4ல இருந்து 5, 5 to 6, 6 to 1 இந்த மாதிரி தான் கிளாக் வைஸா சுத்திக்கிட்டே போனோம். பேசிக்கா ரொட்டேஷன் பாக்குறப்ப ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கிளாக் வைஸ்ல சுத்தணும். ஒரு சர்வீஸ் பாயிண்ட் நமக்கு வரும்போதும் கொஞ்சம் ஒரு பொசிஷன் நம்ம மாறி போகணும், அவ்வளவுதான். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஃப்ரண்ட் ரோ பேக் ரோ அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இது ரொம்பவே ஒரு முக்கியமான பிளே பண்ணும் நம்ம ஹைக்யூ அனிமியை பொறுத்தவரை. அதனால நீங்க இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதனாலதான் நான் ரொட்டேஷனோட ஒரு பேசிக்ஸ் மட்டும் உங்ககிட்ட சொன்னேன். இப்ப ஃப்ரண்ட் ரோ பேக் ரோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மொத்தம் கோர்ட்டுக்குள்ள 6 பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதுல ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து ஃப்ரண்ட் ரோவா இருக்கும், இன்னொரு 3 பிளேயர்ஸ் வந்து பேக் ரோவா இருக்கும். இப்ப ஃப்ரண்ட் ரோல இருக்கிற 3 பிளேயர்ஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு நெட்டுக்கு அடுத்து ஒரு 3 மீட்டர் தள்ளி ஒரு சென்டர் லைன் தெரியுது பாத்தீங்களா? அதான் அட்டாக்கர் லைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அட்டாக்கர் லைனுக்கு உள்ள ஜம்ப் பண்ணி அடிச்சுக்கிடலாம். அதான் ஃப்ரண்ட் ரோவோட ரோல். ஃப்ரண்ட் ரோ அந்த 9 மீட்டர், அதாவது மொத்த வாலிபால் கோர்ட் வந்து ஒரு சைடு 9 மீட்டர் இருக்கும். அந்த 9 மீட்டருக்குள்ள எங்கனாலும் ஜம்ப் பண்ணி அடிச்சுக்கிடலாம். பட் இப்போ ஒரு அட்டாக்கர் வந்து பேக் ரோல நின்னாரு அப்படின்னா அந்த அட்டாக்கரால அந்த அட்டாக்கர் லைனை தாண்டி உள்ள வர முடியாது. உள்ள வந்து ஜம்ப் பண்ணி அடிக்க கூடாது. அப்படி அடிச்சா அது ஃபால்ட், ஆப்போனன்ட் டீமுக்கு தான் பாயிண்ட் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக் ரோ அட்டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம நெட்டுக்கு அடுத்து ஒரு 3 மீட்டர் தள்ளி ஒரு லைன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதுதான் அட்டாக்கர் லைன். நான் சொன்ன மாதிரி அந்த அட்டாக்கர் லைனுக்கு பின்னாடி ஜம்ப் பண்ணி உள்ள வந்து லேண்ட் ஆகிக்கிடலாம், தப்பு இல்ல. செட்டர் வந்து அட்டாக்கர் லைனுக்குள்ள பால் போட்டாலும் பிரச்சனை இல்ல. பட் நீங்க அட்டாக்கர் லைனுக்கு வெளியே ஜம்ப் பண்ணணும். நீங்க அட்டாக்கர் லைன்ல மிதிச்சு ஜம்ப் பண்ணா கூட அது ஆப்போனன்ட்க்கு தான் பாயிண்ட். அதான் பேக் ரோவோட ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜும் கூட. நீங்க ஒரு பேக் ரோ அட்டாக்கரா இருக்கிறப்ப அதை ரொம்பவே கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் நீங்க இப்ப சப்போஸ் அந்த அட்டாக்கர் லைன்ல மிதிச்சோ இல்ல அட்டாக்கர் லைனுக்குள்ள போய் ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபால்ட். அட்டாக் லைனுக்கு வெளியே ஜம்ப் பண்ணி நீங்க உள்ள போய் லேண்ட் ஆகிடலாம் பால் அடிச்சதுக்கு அப்புறம். மோஸ்ட்லி இந்த பேக் ரோ அட்டாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்போனன்ட்டை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. நம்ம கராசுனோ டீம் இதுல பெர்ஃபெக்ட்டான ஆளுங்க நிறையவே பண்ணுவாங்க ஹைக்யூ அனிமியை பொறுத்தவரை. யோசிச்சு பாருங்களேன், இப்ப செகண்ட் டச் இப்படி செட் பண்ண வர்றான், 3வது டச்சுக்கு 5 பேர் இப்படி ஓடி வந்துகிட்டு இருந்தாங்கன்னா ஆப்போனன்ட் யாரை பார்த்து இருப்பான், யாருக்கு பிளாக் படிக்கணும்னு சொல்லி ஆப்போனன்ட்க்கு ஒரு கன்ஃபியூஷனே வரும். என்னடா 5 பேர் இப்படி ஓடி வராங்கன்ட்டு. அதனால முன்னாடி ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவன அடிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் மட்டும் காட்ட சொல்லிட்டு பின்னாடி அவனை ஜம்ப் பண்ணி அடிக்க வச்சா சோ யாருமே கெஸ் பண்ண முடியாது. இது ஈஸியா ஒரு பாயிண்ட் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். இதுக்காக தான் மோஸ்ட்லி
மோஸ்ட்லி எல்லாரும் பேக்ரோ அட்டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் பேக்ரோ அட்டாக்ஸ்ல ரொம்பவே ரிஸ்க் அதிகமா தான் இருக்குது. ஸோ நம்ம ஹைக்யூ அனிமில அதை நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய டீம்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம கராசுனா டீம்னு கிடையாது, எக்கச்சக்க டீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோனா என்ன பேக் ரோனா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு டீமுக்குள்ள 3 பேர் ஃப்ரண்ட் ரோ 3 பேர் பேக் ரோ, ஒரு ரொட்டேஷனுக்குமே அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஒரு 5 தான் ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம் வாலிபாலை பத்தி. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஹைக்யூ அனிமி பாத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கிளியரா புரியும் வாலிபால் மேட்சஸ் எல்லாம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது பேசிக் சரியா தெரியல, ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோவை நம்ம போடலாம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.